நம்ம அன்றாடம் பேசும்போதும், மேடையில் நின்னு பிரசங்கம் பண்ணும்போதும், நம்முடைய உச்சரிப்பு நல்லா இருக்கணும். பலம், பழம், பள்ளம், மனம், மணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உச்சரிப்புல தான் அந்த வித்தியாசம் தெரியுது. அந்த உச்சரிப்பு சரியில்லைன்னா, அதோடைய அர்த்தமே வேற. இப்ப தூர்தர்ஷன்லயோ, ஆல் இண்டியா ரேடியோலயோ நீங்க நியூஸ் ரீடராவோ, அனௌன்சராவோ நீங்க சேரணும்னா, அங்க டெஸ்ட் இருக்கும். கேமரா டெஸ்ட்டு, ஆடியோ டெஸ்ட்லாம் இருக்கும். அதில ஒரு டெஸ்ட்டு உச்சரிப்புக்குன்னு ஒரு டெஸ்ட் உண்டு. அதில பல காரியங்கள வாசிக்க சொல்லுவாங்க. 5 தடவ வாசிங்க, 10 தடவ திரும்ப திரும்ப வாசிங்க அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. அதில ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா சுட்ட சோள தோசையில ஒரு சோள தோசை, சொத்த சோள தோசை. இத ஒரு 10 தடவ வாசிங்கன்னுவாங்க. இது சரியா தவறில்லாம உச்சரிக்கணும். உச்சரிப்புல நம்ம கவனம் செலுத்தணும்.